வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட எவ்ரிடே அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் ஷியராக நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா. ஸோ எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் லாட் ஆஃப் வந்துட்டு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் மொமெண்டமாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி இன்னைக்கு எப்படி ஓப்பனிங் இருந்தது, கேப் அப்பில் ஓப்பனிங் இருந்தது இல்லையா. பட் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு அப்பில் நம்ம லைனில் அழகாக இங்கே வந்துட்டு ரிவர்ஸரில் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அழகாக கிடச்சிது. ஸோ இதை வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேனில் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 5265ல நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸை நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணிவிட்டு ப்ராப்பரான டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணாமல் எந்த ட்ரேடிங்கும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு இப்போது ஆக்சுவலி இப்போது ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் வந்துட்டு ப்ராப்பர் மூவில் தான் போயிட்டுருக்கு இல்லையா. கொஞ்சம் வெலட்டைலோடு தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் போயிட்டுருக்கு. இன்னும் எந்த சுச்சுவேஷன்ஸும் நார்மல் ஆகலை. ஸோ அதனால் எவ்ரி டேட்ஸுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இதோட லோ வேல்யூ வரைக்குமே 51827 வரைக்கும் வந்துட்டு சூப்பர்பான டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வலட்டைல் மொமெண்டம் இருந்தது. ஸோ சடனாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆகும், சடனாக டவுன். பட் வந்து நம்ம டார்கெட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை இல்லையா. ஸோ இது வந்துட்டு நல்ல டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் கொடுத்துட்டு ஃபைனலி நம்ம டார்கெட்டும் இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு 438 பாயிண்ட் வரைக்கும், ஆக்சுவலி ஒரு 438 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 52185ல நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை வந்துட்டு ஒரு 674 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். 52859 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் செகண்ட் ட்ரேட். ஓகே, உங்களோட ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நீங்கள் பை பண்ண உடனே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரிவர்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் கூட நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரீச் பண்ணல. பட் நல்ல ஒரு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு மூவ் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ரிவர்ஸில் உடனே ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் 52710 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு அகைன் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 52516 வரைக்கும் ஒரு 194 பாயிண்ட் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு இன்னொரு தேர்ட் ட்ரேடையும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான 3 ட்ரேட்ஸ். இதுதான் நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மூணுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. சிமிலர்லி இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நீட்டாக அப் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அகைன் அழகாக நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணிட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு 1306 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஒன் டே மட்டும் நான் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே இன்னைக்கு இருந்திருக்கும். ஆக்சுவலி
நம்ம ட்ரெண்ட் லைன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராப்பரான நம்ம டெய்லி எவ்ரிடே செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கன்ஃபர்மேஷனோட நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எப்பவுமே ஒரு பெஸ்ட் மூவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்ரிடே மூவ்மே வந்துட்டு ஒரு சூப்பரான மூவ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எவ்ரிடே அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ், டியூஸ்டே அனாலிசிஸ். சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு நமக்கு ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கானதுலேயே நமக்கு மூவ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இல்லையா? ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க அப் ட்ரெண்ட்ஸில் தான் நம்மளோட இன்னைக்கு மார்க்கெட் மூவ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் போத் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்படி வந்துட்டு நமக்கு மூவ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா வலட்டைலாக தான் போகுது மார்க்கெட். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த வீக் கொஞ்சம் பெட்டராக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் பெட்டராகவே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 53,217, 536, 96, 54, 128, 544, 12, 549, 42, 555, 03. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 52, 472, 521, 77, 518, 27, 51, 572, 512, 82, 50, 963. Finally, 50, 567. So this is our downtrends target for Bank Nifty. ஸோ இந்த டார்கெட்ஸை போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு இல்லை, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் வீடியோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா ரிவர்ஸில் இங்கே மொமெண்டம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் இங்கே நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து கேப் அப் தான், பட் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. சடனாக நம்ம லைனில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டு அப்பில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே என்னாச்சு, நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் என்ன பண்ணுவோம், 222,767 நீங்கள் உங்கள் பைக் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே என்ன ஆச்சுன்னா நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கல. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரேட் 22701 பார்த்தீங்கன்னா இங்கே சடனாக நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னும் போது நமக்கு என்னாச்சு, அகைன் ரிவர்ஸில் ஒரு மார்க்கெட் மூவ் போயிட்டு இருந்தது. பட் நிஃப்டி 50 நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வொலடைலாக தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் வொலடைலாக தான் இருந்தது. சடன் அப் சடன் டவுனுங்கிற மாதிரி தான் மொமெண்டம் கிரியேட் ஆகி மூமெண்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. செகண்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க 226,660 வந்து நீங்கள் இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேடுமே இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 78 பாயிண்ட் வரைக்கும் இங்கேயும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் ஆக்சுவலி இல்லையா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கவே இல்லை. ஸோ டவுன் கன்ஃபர்மேஷன் இருந்தது, பட் அந்த அளவுக்கு மொமெண்டம் மூவே இல்லை. ஸோ சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு ஆக்சுவலி டோட்டலி வந்து உல்டாவாக நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்மளோட இந்த கன்ஃபர்மேஷனுமே என்னாச்சுன்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம 78. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 66, இங்கே ஒரு 78. ஸோ 144 பாயிண்ட்ஸ் வந்துட்டு
நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட், ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு தான். ஒரு 144 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் நம்மளோட நிஃப்டி 50ல் இன்றைக்கான 2 ட்ரேட்ஸ். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அகைன் ஒரே லைனில் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்துட்டு அன்னைக்கு டே ஆக்சுவலி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட டாப்போ ஆர் பாட்டமோ தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் இங்கே யாராவது நீங்கள் வந்துட்டு நான் லேட்டராக தான் நான் என்ட்ரு ஆனேன், ஸோ நான் வந்து பெருசாக டினோட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைனும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு. ஓகே, இது நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நம்ம லைனில் அழகாக இன்னொரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் அகைன் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 22,728ல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பர்பான அப் ட்ரெண்ட் மொமெண்டம் இருந்தது நமக்கு. 23026 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு 298 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம எவ்ரிடே நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நம்ம அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸும் நம்ம பை பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அந்த ரீசனால தான் நான் வந்துட்டு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை நான் லேட்டராக வந்திருக்கேன், ஸோ இன்னும் நான் அந்த மாதிரி அதை நான் ஃபாலோ பண்ணலை, உங்கள் லைன் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனே எனக்கு போதுமானது, ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸோ நீட்டாக இங்கே நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு சூப்பர்பான டார்கெட், ஐ மீன் ஒரு 298 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ்னால் இதுதான். ஸோ அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் 2மே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்னால நம்ம நெக்ஸ்ட் நான் அட்டன் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேடுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ப்ராஃபிட் புக்கிங் நான் இதை கன்சிடர் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் ஓவரால் நம்ம பேங்க் நிஃப்டி 50 ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லை, ஒரு 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1162 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கு டியூஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணியும் நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது பார்த்துடலாம். 22,998, 23,111, 23,224, 23318, 23451, 23,557, 2,448. So this is our target for Nifty 50 uptrends. So similarly downtrends kum paathalam. 22,857, 22,597, 22,485, 22349, 2221, 22,109, then 22,009. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, ஐ மீன் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த போத் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.